காண்டி ஆம்லெட் எப்படி போடுவது நீங்கள் சொன்னிட்டீங்களே, உங்களுக்காக செஞ்சிடலாம். சரி, வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு விட்டுப்பாங்க. உங்களுக்காக செய்யலாம், வாங்க போகலாம். தேவையான பொருள் 4 முட்டை, ஆனியன், 10 சில்லி எடுத்துக்காங்க. முக்கியமாக மெயின் பொருள் இத்தம் ப்ரோ. இது பேர் ஈயக்காண்டின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். இதில் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாம். நாங்கள் வாங்க செஞ்சு பார்த்துடலாம். ப்ரோ கரண்டி காஞ்சிச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா கொதிக்கிட்டோம். காஞ்சிச்சு, அது நல்லா உங்களுக்கே தெரியும். இப்போ கடுகு போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா இப்போ கொதிச்சிச்சு. இப்போ முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். ஆனியனை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை மிளகாயை போட்டுக்கலாம். உங்களுக்கு மஞ்சள் தூள் தேவையானதாக போட்டுக்கோங்க. நாங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வேணுன்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லைட்டாக எல்லாம் கிளறி எடுத்துக்கலாம். வெந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் தான் கொஞ்சம் ஓவராக போச்சு, நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். வந்து நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல, உங்களுக்கும் சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்கிறேன். சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுப்பாங்க. மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். கமெண்ட் பண்ணிடுங்க.